மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவை அண்மையில் இந்திய ஆய்வியல் துறை நூலகம் மற்றும் இந்திய பட்டதாரிகள் அமைப்பான கியூமிக்குடன் இணைந்து சினிமாவுக்கு அப்பால் கலை, சமூகம் மற்றும் படைப்பாற்றல் எதிர்காலங்களை என்ற பட்டறையை நடத்தியது. மலாயா பல்கலைக்கழகத்தின் பண்டிதர் ஜபா நினைவு நூலகத்தில் கடந்த சனிக்கிழமை காலை முதல் மதியம் வரை அப்பட்டறை நடைபெற்றது. பல்வேறு விருதுகளை குவித்த ஜஹாட் படப்புகழ் இயக்குனர் சஞ்சய் பெருமாளும் வானொலி அறிவிப்பாளராக இருந்து இன்று IPPTAR எனப்படும் துன் அப்துல் ரசா ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகத்தின் கல்வி பிரிவு தலைவராக உள்ள குமரன் சுப்பிரமணியமும் பட்டறையை வழிநடத்தினர். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு ஸ்கீம் வந்து மலேசியாவில் இருந்தது. எப்படின்னா, நீங்கள் வெளியே எங்கே போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் சினிமாவில் நீங்கள் படத்தை போட்டிங்கன்னா அந்த படம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா 2-3 நாளில் சினிமாவிலேருந்து தூக்கிடுவாங்க. ஆனால் மலேசியாவில் வந்து ஒரு என்ன ஸ்கீம் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, கம்பல்சரியாக 2 வாரம் வந்து ஒரு மலேசியா படங்கள் வந்து செலக்ட் அந்த ஸ்கீமில் குவாலிஃபை ஆன படங்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 2012க்கு மேலே தான் வந்து அது மலாய் மொழி அல்லாத மொழிகள் கொண்டு வந்ததுனால நிறைய தமிழ் படங்கள் வந்து மலேசியாவில், சீன படங்களும் சரி, டைரெக்டாக சினிமாவுக்கு வர வாய்ப்புகள் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிவிடியில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒரு காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பைக்கும் ஒரு 13 வருஷம் இருக்கும். ஸோ லிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப வருஷம் நம்மளுடைய கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் கூட நம்மளோட சினிமா துறை வந்து இப்போ தான் ஒரு 12 வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு யங்கான ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அங்கே டெக்னாலஜி ஒரு ரிவோல்யூஷன் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போ டெக்னாலஜி வரவால தான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் உருவாக்கிட்டாங்க. ஓகே, ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணக்குள்ளார நம்மளுக்கு காசு இல்லைன்னா நம்ம டெக்னாலஜியை இம்போர்ட் பண்ண முடியாது நம்மளோட கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இஸ் ஹேப்பனிங். அப்புறம் நம்மளுக்கு வந்து VR AR எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆல்ரெடி அதை கொண்டு வந்துடலாம். கண்டென்ட் அது கொண்டு வரக்கூடாது, அது ஒரு காஸ்ட். AR VR எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அனுபவத்தை கொடுக்கும், புதுமையான அனுபவத்தை அது வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த இடத்துல இருக்கிற மாதிரி யாரு முன்ன மைடியர் குட்டிச்சத்தை கண்ணாடி போட்டு பார்த்தது மூவி, முன்ன மைடியர் குட்டிச்சத்தை கண்ணாடி போட்டு பார்க்குறாரு, அது நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்ன மூவிஸ்ல வந்து தேட்டர்ல அந்த மாதிரி இருக்கும். இளைஞர்களை கொள்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் வாய்ப்புகள் மற்றும் படைப்பாற்றல் பொருளாதாரத்துடன் இணைப்பதன் மூலம் மலேசியாவின் படைப்பாற்றல் துறையை மறுகற்பனை செய்வதை இந்நிகழ்ச்சி நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த அமர்வு திரைப்படத்துறையை வடிவமைக்கும் முக்கிய கொள்கைகளை வெளிப்படுத்தும், தொழில்துறைக்குள் தொழில் பாதைகளை முன்னிலைப்படுத்தும் மற்றும் மலேசிய படைப்புகளின் எதிர்காலத்திற்கான தங்கள் தொலைநோக்குகளை வெளிப்படுத்த இளம் திறமையாளர்களுக்கு ஒரு தளமாக விளங்கியது. சஞ்சய் பெருமாளும் குமரனும் பட்டறையின் நோக்கம் குறித்தும் பங்கேற்பாளர்கள் கற்றவை குறித்தும் வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எப்போதும் வந்து கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை வந்து தனியாக பார்ப்பாங்க. அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மட்டும் பார்ப்பாங்க இல்லையா. இது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற கியூமிக்கு இப்போ எல்லாமே சேர்ந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதில் என்னென்ன சேலஞ்சஸ் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். சினிமாங்கிறது வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லாமல் அதை எப்படி கம்யூனிட்டியோட என்கேஜ் பண்ணுது. நிகழ்வு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கின்ற எக்ஸ்பர்ட்ஸு அது துறை சார்ந்தவர்களை அழைத்து மாணவர்களிடையே இந்த ஊடகத்துறையிலையும் இந்த கிரியேட்டிவ் செக்டர், ஃபிலிம், குறிப்பாக சினிமா துறையில் உள்ளூர் படைப்புகளில் எம்மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதே மாதிரி என்ன மாதிரியான சவால்கள் இருக்கின்றன என்பதனை நாங்கள் சேர்ப்பிக்க முடிந்தது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கேப் தெரியும். உண்மைக்குமே உள்ள மாணவர்கள் படிப்பதும் உண்மையான இண்டஸ்ட்ரியுடைய சூழ்நிலை என்ன என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் தன்னை வளர்த்து கொள்ள முடியும். அப்புறம் இதோடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படின்றதையும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஃப்யூச்சர் வந்து ரொம்பவும் பிரைட்டாக இருக்குது. ஆனால் எந்தெந்த துறையில் அவங்க வந்து தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும், ஈடுபட வேண்டும் என்பதனையே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டோம். அதனால் பல மாணவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இதில் நிறைய பயன் பெற முடியும் என்பதனையும் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியான கலந்துரையாடல்களை அதிகம் செய்யணும். குறிப்பாக இந்த சினிமா துறை, இந்த கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து மற்ற துறைகளில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதனை சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களை அழைத்து நம்ம பேசினோம்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு ஷேரிங் செஷன் அப்படி சொல்லுவோம், ஒரு நாலேஜ் ஷேரிங் சொல்லிட்டு. அப்போ அந்த துறை சார்ந்த மாணவர்கள் அழைக்கும் பொழுது நம்ம மாணவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும். மலேசிய படைப்பாற்றல் துறையின் எதிர்காலம் குறித்த கலந்துரையாடல் மற்றும் பரிமாற்றத்திற்கான ஒரு துடிப்பான இடத்தை உருவாக்கிய இந்நிகழ்வில் பொதுமக்கள், இளங்கலை மாணவர்கள், பட்ட
பட்டதாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜஹாட் படத்திற்கு பிறகு சஞ்சய் மாச்சாய் ப்ளூஸ் என 2 படங்களை இயக்கியுள்ள நிலையில் ப்ளூஸ் படத்தின் முன்னோட்ட காட்சியுடன் பட்டறை நிறைவு பெற்றது.